தேவனை ஒரு குடும்பம் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த குடும்பத்தை நோக்கி வருகிற சாபங்கள் எல்லாம் போயிடும். நம்ம கண்ணு பரிசுத்தமாயிடுது, நம்ம கை பரிசுத்தமாயிடுது, நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாயிடுது. தேவனை நேசிக்கிறவர்கள் உணர்வுள்ளவர்களாய் மாறுவாங்க. ஆமென். மனைவியை புரிஞ்சுக்குவார், புருஷனை புரிஞ்சுக்குவாங்க, பிள்ளைகளை பெற்றோர் புரிஞ்சுக்குவாங்க, பெற்றோரை பிள்ளைகள் புரிஞ்சுக்கும். தேவ அன்பு விலையேற பெற்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் தேவ அன்பு இருந்தால் டக்குன்னு சரிப்படுத்தும். அன்றைக்கி நைட்டு புருஷனுக்கும் மனைவிக்கும் சண்டை. என்ன அவர் சொல்கிறாரு, உன் பக்கத்தில் நான் படுக்க மாட்டேன்னு சொல்லி நடுவில் 4 பில்லோவை வச்சு அந்த பக்கம் படுக்கிறார். இல்லைன்னா அந்த அம்மா சொல்லுது, நீ என்னையா பெரிய பில்லோ வைக்கிற, நான் பாரு என் பிள்ளைகளோட போய் படுக்கிறேன்னு அது பெட்ஷீட்டை தூக்கிட்டு போயிடுது. ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு கணவனாய் மனைவியாய் அவர்கள் இருப்பார்களே. ஆனால் அடுத்த நாள் பைபிள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், அடுத்த நாள் காலையில் எழுந்து இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது, நீ என்னை கூப்பிட்டது போதும், போய் புருஷனை கூப்பிடுன்னுவார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். என்ன ஆண்டவரே நீர் நல்லவர், நான் நல்லவரோ இல்லையோ உனக்கு வாழ்வு கொடுத்தானே அவன் நல்லவன், அவனுக்கு போய் காப்பி வேணுமான்னு கேளு. தேவன் மேல் நேசம் வைக்கிறது நம்முடைய குடும்பத்தை அழகுபடுத்தும். தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் காண்கிற சகோதரனை, காண்கிற மனைவியை, காண்கிற பிள்ளையை, காண்கிற பாஸ்டரை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆமென். அவன் அந்த தேவனை நேசிக்க நம்ம இருதயத்தை நம்ம சீர்படுத்திட்டோன்னு வைங்களேன், சகலமும் நமக்கு நன்மையாய் வரும். அல்லேலூயா. சகலமும் நன்மையாய் வரும்.